ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 18 கீழக்கரை ஸ்பெஷல். இன்றைக்கி எங்களோட இஃப்தாரில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக நாங்கள் அடை செய்கிறேன். அடைக்கு தேவையான பொருள் வந்துட்டு 2 கிளாஸ் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து புட்டு மாவு பாத்தில் இருக்கும்ல, பருமாவு, அந்த மாவை எடுத்து சளிச்சிக்கோங்க. சளிச்சு அதை சைடில் வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்துட்டு ஒரு முட்டை, தேங்காய் பால் வந்து டின் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கட்டியாக இருக்கும். ஒரு பால் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிடும். இப்போ முட்டையும் பாலையும் நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சோம்பு வந்து 2 ஸ்பூன், நல்லா அது தான் கொஞ்சம் வாசனை கொடுக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் அடிச்சுட்டு மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், ஜிஞ்சி குட்டி நாங்கள் வேலை பார்க்குறத பார்த்துட்டே இருக்குது, அழகாக கேரி பேக்குள்ளே உட்காந்து. அப்புறம் கொஞ்சமாக நம்ம மாவை போட்டு கலக்கணும். இந்த மாவு வந்து டக்குன்னு கட்டிலாம் படாது, ஈஸியாக கலந்துடலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக போட்டு கலந்தாலே ஈஸியாக மேக்ஸிமம் கலந்துடலாம். இப்படி நல்லா கலக்கிட்டே இருங்க. நம்ம இப்படி நல்லா இதை வச்சு நம்ம முட்டை அடிக்கிறத பீட்டரை வச்சு நம்ம கலந்துட்டு இருந்தாலும் ஈஸியாக கலந்துரும். ஸோ நம்ம மைதா மாவுலாம் கட்டி பிடிக்கும், இது அப்படிலாம் கட்டி ஆகாது, ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கலந்துட்டு தேவையான அளவு பால் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப பால் கொஞ்சமாக ஊற்றி, ஆனால் கட்டியான பாலே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான அளவு, இவ்வளோ தான் தண்ணி, மேக்ஸிமம் கொஞ்சம் தான் ஊற்றணும். ஏன்னா இங்கே டின் பால் ரொம்ப கட்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இவ்வளோ கட்டியாக இருக்காது. ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ரொம்ப ஈஸி இந்த அடை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி குழம்புக்கு வச்சு சாப்பிடும் போது, இது வந்து அவங்க ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். பெருநாள்லாம் இதுக்கு தான் கண்டிப்பாக. இது நல்லா ஊறணும், ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். ஊறின பின்னுக்கு கட்டியாகும். அப்போ வந்து தண்ணி தேங்காய் பால் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து கொஞ்சம் மாவு வந்து தண்ணி பதத்தில் இருக்கணும். அது வந்துட்டு பேனில் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுட்டு அதை ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த பதம் தான் கரெக்டான பதம். அப்படியே லேசாக ஊற்றுனீங்கன்னா போதும், சூப்பராக வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க ஊரில் பெருநாள்னால் அன்றைக்கி காலையில் கண்டிப்பாக இது இருக்கும். இதை வச்சு கரியானம் வச்சு சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் இப்போ ரெகுலராக அது கீழக்கரையும் திருநெல்வேலி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நம்ம வீட்லேயும். ஸோ அடை ரெடி ஆகிடுச்சு, இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்பெஷல் இடியாப்பச்சோறு தாங்க. இதுவும் ரொம்ப ஈஸி ரெசிபி, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இடியாப்பம், ரெடிமேட் இடியாப்பம் தான். இதை நார்மல் இடியாப்பனாலும் பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா. அப்புறம் பிச்சு போட்டுட்டு அதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும் இந்த ரெசிப்பியும், தேவையான கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சொதன்னு தேங்காய் பாலை ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் பிசைஞ்சு அப்படியே வைங்க. 1 ஹவர் கூட வேண்டாம், ஒரு 1/2 ஹவர் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு நல்லா தேங்காய் பால் வந்து இடியாப்பத்தோடு மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றி, நெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, ரம்பலை ரொம்ப முக்கியம். அவங்க ஊரில் வந்து எது சமைச்சாலும் ரம்பலை போடுவாங்க, அது ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் 1 நீளமாக நறுக்கியிருக்கணும், சின்னதாக நறுக்கிறாதீங்க, அது ஒரு வேறு ஃப்ளேவர் கொடுத்துரும். நீளமாக நறுக்குனா ஒரு வெங்காயம், அது நல்லா ப்ரௌனாக வதங்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இடியாப்ப சோறு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எனக்கு எங்கள் சைட்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் கீழக்கரையோட ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்புறம் லெஸ்ஸி, கமுதி லெஸ்ஸினாலே உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. பட் அந்த லெஸ்ஸி அளவுக்கு இருக்காது, சும்மா அவங்க ஊர் ஸ்பெஷல்னால ஒரு லெஸ்ஸியை அடித்து வைப்போமேன்னு சொல்லிட்டு. கட்டி தயிர், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கின கட்டி தயிர் 1 kg ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு, அப்புறம் சீனி, உங்களுக்கு தேவையான அளவு சீனி, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, நல்லா க்ரீமியாக வரணும். அங்கே வந்து அது செம்ம ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி கொஞ்சம் அடித்த மாதிரி அப்புறம் குடிக்கும் போது பட்ரு போட்டு அப்படி சீனியை தூவி நம்ம குடித்தா சூப்பராக லெஸியாக இருக்கும். இப்போ ஜில்லுன்னு வச்சுட்டோம். அதுக்கடுத்து அவங்க ஊர் மாசி வாடா, இது வந்து இதுக்கு தேவை வந்து கப்பி மாவு 1 kg. அதை வந்து சுடு தண்ணியில் அடுப்பில் வேக வச்சுட்டு, சுடு தண்ணி கொதிக்கும் போது மாவை கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். 1 கிளாஸ் மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவு. இது என்ன மாவுனா புட்டு மாவு, பருமாவு, ஊரில் பருமாவுன்னு சொல்லுவோம்ல, புட்டு மாவு அந்த இது.
இதுதான் அடைக்கும் போட்டோம். அதே மாவு ஒரு கிளாஸ் இதை போட்டு நல்லா நம்ம இடியாப்பம்லாம் கிண்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டாலே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் சிறு மாவு, சின்ன மாவு, மீன்ஸ் இடியாப்ப மாவு, அது ஒரு கிளாஸ் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு 2-3 சில்லும், வத்தல் ஒரு 3, பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப 1 நான் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்துட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. ஆமாம், இதுக்கு வந்து நான் தண்ணியும் ஊற்றலை, அந்த தண்ணியிலேயே தான் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ தேவைக்கேற்ப அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும் கடைசியாக. இதையும் போட்டு அப்புறம் இதாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் மாசி ஒரு 3-4 ஸ்பூன் போடுங்க. மாசியோட வாடை இருந்தால் இன்னும் அந்த மாசி வடிக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா சோம்பு ஒரு 2 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையாலேயே பிசைஞ்சிருங்க. இது வந்து பதம் வந்து நம்ம உளுந்த வடை சுடுவோம்ல அந்த மாவு பதத்துக்கு வரணும். கொஞ்சம் தண்ணியாகவும், இல்லைன்னா கல் மாதிரி ஆயிடும் வடை சுடும் போது. இது இப்படி சுட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எப்படினாலும் இது லைட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான வடை தான், பட் ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த உளுந்த வடை மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரெடி ஆயாச்சு. ஸோ இதெல்லாம் தான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வாங்க இஃப்தாருக்கு என்னெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு பார்ப்போம். லெஸ்ஸியில் வந்து அப்படியே பட்டர் போட்டு அது மேலே சீனி போட்டு லெஸ்ஸி ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் பிஸ்தா பாலும் அவங்க ஊரில் ஃபேமஸ், ரோஸ் மில்க் மாதிரி பிஸ்தா மில்க் வித் நட்ஸ் எல்லாம், அடை, இடியாப்ப சோறு, கரியானம், சமோசா, கறி சமோசா, மாசி வாடா, அப்புறம் லெஸ்ஸி அப்படி சீனி தூவி பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் கடல் பாசி, ஒயிட் கலர் பாசி, கறி கஞ்சி, அவங்க ஊரில் கறி கஞ்சி முழுசாக கறி போட்டு ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் தான் ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் கீழக்கரை இஃப்தார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.